மாடல் சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்கு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாத்தா பாட்டி கிட்ட விஜய் சித்தப்பா நான் பண்ணது பெரிய தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. தாத்தா இருந்துகிட்ட நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா, விஜய் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க, விஜய் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், எல்லாம் என் பையனுக்காக தான் நான் அந்த பசுபதியோட சேர்ந்து பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இப்பதான் என்னோட தப்பு எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. அவர் தான் மனசார திருந்திட்டாருலப்பா, அவரை மன்னிச்சு ஏத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் சொல்றாங்க. நேரத்துல பாட்டி இருந்துகிட்டு அதான் அவர் திருந்துட்டேன்னு சொல்றாருல, ஏத்துக்கோங்க, நம்ம பொண்ணுக்காக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே விஜய் சித்தப்பா இருந்துகிட்டு காலில் விழுறாங்க, தாத்தா பாட்டி காலில். இனிமேல் இந்த மாதிரி காரியம்லாம் நான் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, விஜய் கிட்டே நான் மன்னிப்பு கேட்கிறேன், விஜய் என்ன என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்றாங்க. உடனே தாத்தாவும் பாட்டியும் வந்துகிட்டு இந்த மாதிரி காரியம்லாம் இனிமேல் பண்ணாதீங்க, தெரிஞ்சிச்சு, இப்ப எதுக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி உனக்கு புரிஞ்சிச்சு, இனிமேலும் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. அதான் எங்க அக்கா கொடைக்கானல் போறான்னு சொல்லிட்டு இப்ப மாமா பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அதுவும் விஜய் கிட்ட கூட சொல்லாம அவ போறானா, அப்பனா என்ன அர்த்தம், விஜய்க்கு கூட கொடைக்கானல் போறதுக்கு தெரியல, அப்பனா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நீங்களும் காவேரி சேர்ந்து தானே கொடைக்கானல் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. அதனாலதானே என்ன வந்து எங்க வீட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஏய், கொடைக்கானல் காவேரி போற விஷயமே இப்ப குமரன் அண்ணன் சொல்லிதான் எனக்கே தெரியும், நீ வாட்ல ஏன் நீ இன்னும் திருந்தவே மாட்டியா, நீ தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு போயிடு அப்படிங்கிறாங்க. நான் குமரன் அண்ணன்ட்ட என்ன பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமுனா நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் போனேன்னா நீங்க காவேரியோட சேர்ந்து ஊர் சுத்தலாம், அதுதானே அவங்களோட எண்ணம். அதுதான் காவேரி விஜய்க்கு சொல்லாம காவேரி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா, அங்க விஜய் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காரு, இங்க நீங்க என்ன விட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருக்கீங்க, நான் ஒரு பக்கம் வருத்தப்படணும், அதானே அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிவின் வீட்டுக்குள்ள போயிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு யமுனாவை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுறாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத, நான் யார்கிட்டனாலும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின். உடனே யமுனா அங்க இருந்து அழுதுகிட்டேவும் நேரா வீட்டுக்கு வர்றாங்க. காவேரி கொடைக்கானல் போறதுக்கு திடீர்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்கும்போது வெண்ணிலா வர்றாங்க. உடனே வெண்ணிலாட்ட கேட்கலாம், வெண்ணிலா கிட்ட காவேரி ஏதாவது பேசிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. உடனே வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலா, காவேரி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, நான் ஜெயில இருந்து வெளியில வர்றதுக்காக உங்ககிட்ட ஏதாவது வாக்குறுதி எதுவும் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு விஜய், ஆமா விஜய், அவ வந்து என்கிட்ட பேசினா, காவேரி உங்களை அளவுக்கு அதிகமா லவ் பண்றா விஜய், அதனாலதான் என்கிட்ட உங்க குழந்தை மேல சத்தியமா உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு வேற சொன்னா, நானும் அந்த சூழ்நிலையில சரின்னு சொல்லிட்டேன், ஆனாலும் அவ இன்ன வரைக்கும் உங்ககிட்ட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல, நான் தான் வந்து உங்களை விட்டு வேலைக்கு போக சொன்னேன்னு சொல்லிட்டு அவ உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அப்படி அவ சொன்னானா நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே உங்ககிட்ட பேசாம உங்களை விட்டு வேலைக்கு போயிட்டா, அப்படி இருக்கும்போது அவளோட காதல் தான் விஜய் பெருசு, என்னுடைய காதல்னா கால் தூசுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அவ இப்படி என்கிட்ட சொல்லாம போகலாம், அதுவும் இல்லாம இன்னொருத்திக்காக என்ன எதுக்கு விட்டு கொடுத்துட்டு போகலாம், இதுக்கு மேல என் குழந்தை மேல வேற சத்தியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செம கோவத்தோட இருக்காங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு விஜய் கோவப்படுற நேரம் இல்ல விஜய், நீங்க வேற காவேரி கொடைக்கானல் போறதா சொன்னீங்கல்ல, வாங்க விஜய் வேகமா காவேரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. அவதான் என்ன விட்டு பிரிஞ்சு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாலே, அப்புறம் எதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இது பிடிவாதம் பிடிக்கிற நேரம் இல்ல விஜய், அவ உங்களை அளவுக்கு அதிகமா லவ் பண்றா, அதனாலதான் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அவன் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டா. ஒரு பக்கம் பாட்டி வேற காவேரிய ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாங்க, இன்னொரு பக்கம் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் வேற. விஜய் வெண்ணிலாவும் காவேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனாலும் காவேரி விஜய் பார்த்துட்டு வேகமாவும் நடந்து போறாங்க. விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல, ஈஸியா என்ன இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படித்தானே முடிவு பண்ணிருக்க, எப்படி இதெல்லாம் நீ முடிவு பண்ணுவ, அது எப்படி உன்னை விட்டுட்டு நான் இன்னொருத்தி கூட சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன், நீ மட்டும் என்ன பிரிஞ்சு சந்தோஷமா இருப்பியா, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் வெண்ணிலா கூட சேர்ந்தா சந்தோஷமா இருப்பேன், நீ எப்படி முடிவு பண்ணலாம், அவ்வளவு சீக்கிரமா என்ன விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே வெண்ணிலா அந்த இடத்துல வெளியில வர்றாங்க. வெளியில வந்துட்டு என்ன காவேரி உனக்கு ஒண்ணு புரியலையா, நான் தான் எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு நீதான் வந்து விஜய்க்கு பொருத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வெண்ணிலா சொல்றாங்க. உடனே விஜய் இங்க பாரு காவேரி, இப்பயும் நீ கொடைக்கானல் போகணும்னா போகலாம், உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி வேற வழி தெரியாம விஜய் பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதா நல்லது, அப்பதான் உங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லது, குழந்தையோட எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெண்ணிலா கிளம்பி போயிடுறாங்க. இங்க விஜய் காவேரி இப்பவும் நீ உன்னுடைய முடிவுல தெளிவா இருந்து நீ கொடைக்கானல் போக போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. வா உங்க அம்மா கிட்ட பேசலாம், உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. இல்லங்க இப்போதைக்கு நான் ஒரு வாரம் கொடைக்கானல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன், நம்ம வேணா உங்க வீட்டுக்கு போகலாமா இல்லாட்டி நம்ம கொடைக்கானலுக்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு என்ன காவேரி கொடைக்கானலுக்கா, இந்த நீ கன்சீவா இருக்கிற நேரத்துல எப்படி காவேரி நம்ம கொடைக்கானல் போக முடியும், அது சேஃபா இருக்காது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு இல்லங்க அங்க போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்ல நீ நம்ம வீட்டுக்கு வா, அங்க போய் நம்ம ஒரு வாரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அங்கயா அங்க வந்தா பாட்டி ஏதாவது பேசுவாங்கல்ல அப்படி சொல்றாங்க. பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோ, பாட்டி கண்டிப்பா உன்ன ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. காவேரிய விஜய் விஜய் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க உள்ள போனா தாத்தா பாட்டி விஜய் சித்தப்பா சித்தி எல்லாரும் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் சித்தப்பாவை பார்த்துட்டு செம கோவமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல தாத்தா காவேரி வாமா வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க விஜய் செம கோவப்பட்டு இவர் எதுக்கு உள்ள வந்தாரு, இவர் எதுக்கு தாத்தா உள்ள விட்டீங்க, அவரை முதல்ல வெளில போக சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு அமைதியா இருப்பா, அவர் தப்பா உணர்ந்துட்டாரு, இனிமேலும் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா இருந்துட்டு அது எப்படி தாத்தா அந்த பசுபதியோட சேர்ந்துட்டு இதனால நம்ம வீட்டுக்கு எதிராவே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாருல, அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தாத்தா திருந்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு அவர் திருந்திட்டேன்னா சொல்றாருப்பா, அவர் எல்லாம் அஜய்க்காக பண்ணேன்னு சொல்றாரு, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மன்னிச்சிடலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு சித்திக்காகனாச்சும் யோசித்து பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு சித்திக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கேன், இல்லன்னா இப்பவே இவரை அடிச்சு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு விஜய் பொறுமையா இரு விஜய், அதுதான் அவர் மனசு மாறி இங்க வந்திருக்காருல்ல, இனிமேலும் அவர் அந்த தப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு, அஜய்க்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. என்ன இருந்தாலும் அஜயோட அம்மா அப்பா, அஜயோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசித்து கூட அப்படி பண்ணிருக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத விஜய். விஜய் சித்தப்பா விஜய் கிட்ட என்ன மன்னிச்சிடு விஜய், உனக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், அஜயோட வாழ்க்கைக்காக தான் இப்படி பண்ணிட்டேன், அந்த பசுபதி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்பதான் அந்த பசுபதியை பத்தி எனக்கு புரிய வருது, இனிமேலும் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டேன் விஜய், என்ன மன்னிச்சிடு விஜய் அப்படி சொல்லிட்டு விஜய் சித்தப்பா மன்னிப்பு கேக்குறாங்க. விஜய் இருந்துட்டு எல்லாம் தாத்தா பாட்டிக்காகவும் விஜய் சித்திக்காக தான் நானு உங்களை மன்னிச்சு விடுறேன், இனிமேலும் இந்த காரியம் பண்ணீங்களா அப்புறம் பாத்துக்கோங்க, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், அப்புறம் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு விஜய் சம கோவமா சொல்றாங்க. உடனே இப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ மன்னிச்சதை நினைச்சு இப்ப நான் மனசார திரும்பிட்டேன்ப்பா, இனிமேல் நான் எந்த தப்பான வேலையும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சித்தியும் விஜய் நீ பெரிய பணசம் பண்ணி சித்தப்பாவை மன்னிச்சிட்டப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படி சொல்றாங்க. உடனே காவேரியை பார்த்துட்டு என்னமா நீ இங்க வந்துட்டீங்களா, இங்கே இருக்க போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேக்குறாங்க. உடனே இல்ல ஒரு வாரம் இங்க காவேரி இருக்கிறதுக்காண்டி நான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தியும் சித்தப்பாவும் கிளம்புறாங்க. இல்ல இங்க இருங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இல்லப்பா ஒரு வேலை நாங்க அங்கேயே இருக்கிறோம், அப்பப்ப பாத்துக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க தாத்தாவும் பாட்டியும் நின்றுட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துகிட்டு என்ன விஜய் காவேரி அவங்க அம்மா விட்டு வந்துட்டாளா, அவங்க அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்களா இங்க வர்றதுக்கு, அவங்க அம்மா சம்மதம் இல்லாம வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பா, அப்படி இருக்கும்போது எப்படி வந்தா அப்படி சாட்டி கேக்குறாங்க. உடனே இல்ல பாட்டி நான் தான் ஒரு வாரம் காவேரி இங்க இருக்கட்டும் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன், இங்கதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம பாட்டி உங்க 2 பேத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதாவது நீங்க 2 பேரும் கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவும் ஆக போறீங்க அப்படி சொல்றாங்க. விஜய் சொன்னதும் தாத்தாவும் பாட்டியும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. உடனே காவேரி கிட்ட என்னமா சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா இது எப்ப நடக்குமோ, இந்த வீட்டுல ஒரு குழந்தை எப்ப வருமோன்னு நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனா இப்ப நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இவ்வளவு நடந்ததுக்கு இப்ப நடந்த காரியத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், இதை வச்சே நானு சாரதா கிட்ட போய் பேசுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்ல தாத்தா நானே எங்க அம்மா கிட்ட பேசுறேன், எங்க அம்மா கிட்ட பேசினா கண்டிப்பா என்ன விடுவாங்க, இதனால நான் ஏன் பேசலன்னா அம்மா ஏதாவது வருத்தப்பட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது, அவங்க சந்தோஷமா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரே காரணத்தினாலதான் நான் இதனால சொல்லல. அதுவும் இல்லாம வெண்ணிலா விஷயம் வேற ஒரு பக்கம், இதெல்லாம் எப்படி பேசணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப வெண்ணிலா மனசு மாறணும், அவளாவே விஜய் விட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தாத்தா, அது இப்ப நடந்துருச்சு, இனிமேலும் அம்மா கிட்ட பேசுறதுக்கு எந்த குழப்பமும் இல்ல, இனிமேல் தெளிவா பேசலாம், அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க, நான் சீக்கிரமாவே இங்க வந்துருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு ஆமா தாத்தா அப்படிதான் சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா, பாக்கலாம் எப்பதான் இங்க வருவான்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு காவேரி இந்த ஒரு வாரம் இருக்க போறா அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.